சரி, அந்த 2.1 விழுக்காடு உயர்த்தியது அது வீடுகளுக்கு வேண்டாம், நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்கு அவர் குறைச்சாருன்னு. எதுக்கு? நாடாளுமன்ற தேர்தல் வருதில்ல, இந்த ஆண்டு வந்தது இல்ல, அதுக்கு முன்பு வீடுகளுக்கு ஏற்றக்கூடாதுன்னு அந்த சூழ்ச்சியால தான், அந்த சூழ்ச்சியால தான். இதுதான் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி, மக்களை ஏமாத்துகின்ற செயல். முதலமைச்சர் சொல்றாரு, நாங்கள் 2030ற்குள் புதுப்பிக்கவல்ல மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்வோம். எவ்வளோ? தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் உள்ள 50 விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்கவல்ல மின்சாரத்தின் மூலமாக நான் தயார் செய்வோம். 50% of Tamil Nadu's electricity will be produced by renewable energy by 2030. யார் சொன்னது? முதலமைச்சர். நடக்குதாப்பா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 50 மெகாவாட் சோலார் மின் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் சொன்னாங்க. ஒரு மின் திட்டம் கூட நடைமுறைப்படுத்தல. 2040க்குள் எவ்வளவு காலம் இருக்கு? 2040ல 16 வருஷம். 2040க்குள் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மின் உற்பத்தி பசுமை மின் உற்பத்தி, அதாவது ஒண்ணு கூட, அதாவது எரிவாயு சக்தி, ஏதாவது எல்லாமே புதுப்பிக்கவில்லை, ரெனியூபிள் எனர்ஜியில் ஒன்னு சோலாரு, இல்லாட்டி விண்டு, காற்றாலைகள், எல்லாத்தையும் நீர் இதுல தயாரிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீங்க பொறுக்காதீங்க, அங்கங்க கிளம்புங்க, வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல வந்து உட்காருங்க, போராட்டம் பண்ணுங்க. அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள். இவங்க ஊழல் செய்யறதுக்கு, இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா? மக்கள் பாதிக்கப்படணுமா? விவசாயிகள் பாதிக்கப்படணுமா? தொழிலாளர்கள் பாதிக்கப்படணுமா? சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்படணுமா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம். அது வைக்க கேடு. மற்றதெல்லாம் அப்படி நிக்கிறீங்க ஸ்டிஃபா, எங்களுக்கு மத்திய அரசு சம்பந்தம் இல்லை நிக்கிறீங்க. இந்த மின்சாரத்துக்கு மட்டும் அவங்க சொன்னாங்களா, நாங்க தலைவணங்கி நாங்க ஏற்போம். ஐயா, உங்க உத்தரவை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் அதிக வரிகள், அதிக சுமைகள் நாங்கள் கொண்டு மத்திய அரசு அறிவிப்பை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் நிர்வாகம், இதுதான் நிர்வாகம். ஆமா, அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள், மக்கள் சிந்திக்க வேண்டும். இது ஏதோ சும்மா இன்னொன்னு அடுத்த ஆண்டு மறுபடியும் ஏற்றுவார். இப்போ அந்த பயம் வந்தாதான் அடுத்த ஆண்டு ஏற்ற மாட்டார். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். அதுல மட்டும் திமுக தோத்துருதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஏற்றிருக்க மாட்டார். உண்மைதானே? அந்த பயம் வந்திருக்கும், இந்த பயம் வந்திருக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக வந்து, அதாவது திமுக வெற்றி பெறல, திமுக பணம் தான் வெற்றி பெற்று. திமுக அவங்க கொடுத்த பணத்தை தான் வெற்றி பெற்றாங்க, திமுக வெற்றி பெறல. இதெல்லாம் இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். நாங்கள் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை ஆறுகளில் தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளவோ போராடிட்டு வரும். காவிரியில தடுப்பணை கட்டுங்க, பாலாத்துல கட்டுங்க, வைகையில கட்டுங்க.